அன்புள்ள சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். விஜய்காரன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் சதீஷ் ஹீரோ நடிச்சிருக்கார். ஹீரோயினா சிம்ரன் குப்தா. இதுபோல் ஆனந்தராஜ், மதுசூதன் ராவ், சாமிநாதன், மாரிமுத்து ஆகியோர் நடிச்சிருக்காங்க. டான்சர் ஜப்பான் குமார் இந்த படத்தில் ஒரு முன்னிலையில காமெடி பண்ணியிருக்கார். அவருடைய காமெடி நம்மளை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துது. இதில் கதை என்னென்னா, சேட்டு ஒருத்தட்ட 3 பேர் வேலை பார்க்குறாங்க. 3 பேர் சேட்டை கொலை பண்ணிவிட்டு அவங்களே பெரிய தாதாக்கெலாம் மாறிடுறாங்க. அந்த சேட்டை கொலை பண்ண பழியை ஒருத்தர் மேலே போட்டுறாங்க. அவர் தான் ஹீரோ சதீஷோட அப்பா. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமாக இருந்த இந்த 3 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்னு முடிவுபட்ட சதீஷ் வளர்ந்து பெரியவனாகி மேஜிஸ்ட்ரேட் ஆகிறாரு. அவர் இந்த 3 பேரில் ஒருத்தரான ஆனந்தராஜிட்ட வாலண்டரியாக போய் நான் உங்கள் தங்கத்தெல்லாம் கப்பல்லேருந்து மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் போடுறாரு. அதுக்கப்புறம் அவரை முட்டாளாக்குறாரு. அவர் வில்லனான மதுசூதன் வர்றாரு. அவருடைய வைரங்கள் ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டு அதையும் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இவர் கைப்பற்றிட்டு அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு. இதோட படத்தை முடிச்சிருந்தாலே ஓரளவு சுமாராக இருந்திருக்கும். சின்ன வயசு சதீஷை காட்டும்போது ட்வின்ஸாக காட்டுறாங்க. பெரியவனான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சதீஷ் தான் படமெல்லாம் வந்துட்டுருக்காரு. ஒரு டைம் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறாரு, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் நம்மளை ரொம்ப கன்வியூஸ் பண்ணுறாங்க. கடைசி டபுள் ரோல்னு சொல்ல போகிறாங்க எதிர்பார்த்தா, இல்லை நான் ஒருத்தர் தான் அப்படிங்கிறாரு. கிளைமாக்ஸில் ஹீரோ சதீஷ் ஃபோன் பண்ணுறாரு, இன்னொரு சதீஷ் ஃபோன் எடுக்கிறாரு. அவர்கிட்ட ஏமாறுறதான் தப்பு, ஏமாத்துறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. இது செகண்ட் பார்ட் லீடா இல்லை ட்விஸ்டா, எதுக்காக இன்னொரு சதீஷ் காமிச்சாங்க, எதுவுமே புரியாமல் வர்றதான் மிச்சம். சரி, படத்தில் அது ஒன்று தான் மைனஸ், மற்றெல்லாம் ப்ளஸ்ன்னு வச்சுக்காங்கன்னா எதுவுமே ப்ளஸ் இல்லை அப்படிங்கன்னா அது படத்துக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஒரு காமெடியாக வந்து ஹீரோவாகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம இஷ்டத்துக்கு கதையை செலக்ட் பண்ண முடியாது. அந்த வகையில் ஒரு காஞ்சூரியன் கண்ணப்பன் ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது. அதே மாதிரி எல்லா படம் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு சுமாரான கதையை செலக்ட் பண்ணியிருக்கலாம். கதை கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அதை எடுத்து ரொம்ப குழப்பியிருக்காங்க. லாஜிக் சுத்தமாக கிடையாது. அது ஏர்போர்ட் சீன்லாம் வந்து ஒரு கேலி கூத்தடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லாக்கர் ரூமுக்குள்ளே சர்வசாதாரணமாக போகிறதும் வர்றதும் இந்த மாதிரி நிறைய ஒரு கேலி கூத்தாக போயிட்டுருக்கு. ஹீரோயின் வந்து பூதா கண்ணாடி அப்படிங்கிற பத்திரிக்கையில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அவங்க வர்ற ஓப்பனிங் சீனில் பயங்கர புத்திசாலியாக அவங்க காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோவும் புத்திசாலியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எப்பயும் போல் லூசு கேரக்டர் மாதிரியே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. 3 வில்லன் சொன்னால் கூட ஆனந்தராஜ் மட்டும்தான் ஒரு படமெல்லாம் வர்றாரு. மதுசூதன் ராவும் இன்னொருத்தரும் சும்மா 2 சைடு தலையை காட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு பாராட்டுள்ள நடிகர் ஆனந்தராஜ் சொல்லலாம். ஏன்னா அவர் படம் முழுக்க வந்து அற்புதமான காமெடி பண்ணியிருக்கார். அதே பல காட்சிகள் லைவ் டிடெக்டரை மாட்டி உண்மை சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீன் வரும். அது ஆனந்தராஜோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளை வயிறடிக்க சிரிக்க வைக்குது. இது மாதிரி இன்னொரு 4 சீன் படத்தில் இருந்தால் கூட இது ஒரு காமெடி படம்னு சொல்லிக்கலாம். ஆனால் காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சதீஷ் இதெல்லாம் செய்யறதுக்கான காரணமான சென்டிமெண்ட்டும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியல. கதையில் திடீர்னு திருப்பாங்களோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமோ எதுவுமே இல்லை. அப்படியே போயிட்டே இருக்குது. படத்துக்கு எல்லோரும் விட்டாங்க இவர் தான் ஓவர் புட்சாலி அப்படிங்கிற சதீஷை பில்டப் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பில்டப்புக்கு ஏற்ற அளவுக்கு சதீஷ் இன்னும் பெரிய ஹீரோ ஆகலை. அதெல்லாம் ஓவர் டோஸாக போகிறது தான் மிச்சம். எல்லாம் சேர்ந்து ரொம்ப சுமாரான படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் ஓகே. படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தைக்காரன் காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் மொத்தமாக ஒரு ஏமாற்றக்காரனாக ஆகிவிட்டது இந்த வித்தைக்காரன். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.